வணக்கம். தளபதி 68 படமான கோட் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. வாங்க டைரெக்டாக ரிவ்யூ மற்றும் இடன் டீடைல்ஸ் பண்ணிடலாம். இதில் அரசியல் ரிலேட்டடாக சொல்லப்படுற வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லரில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் பேசுகிறாரு. கைஸ், இது புது அசைன்மெண்ட், உங்களை லீடு பண்ண புது லீடர் வரப்போகிறாரு அப்படிங்கிற டைலாக்காக இருக்கட்டும். அப்புறம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அண்ணே வரார் வழிவிடு. அது இல்லாமல் இந்த படத்தில் தளபதி பேர் காந்தி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் முடிகிறப்ப யங் விஜய் வந்து இங்கிலீஷில் பேசுகிறாரு. இங்கே என்ன ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களால் என்ன ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் பேசியிருக்காரு. இது வந்து அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லரில் நம்மளால் நிறைய ரெஃபரன்ஸை பார்க்க முடியுது. நம்ம தலை அஜித் மங்காத்தா படத்தில் சொன்ன இனிமேல் குடிக்கவே கூடாதுடா அந்த வசனத்தை தளபதி பேசியிருக்காரு. மங்காத்தா ரெஃபரன்ஸ் வந்திருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கில்லி ரெஃபரன்ஸ் வந்திருக்கு. மருதமலை மாமலையே முருகையா அந்த சாங்கை நம்ம ட்ரெய்லர் கடைசியில் தளபதி பாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கவுண்டமணி அவங்களோட ரெஃபரன்ஸாக சில்லி உமன் அப்படின்னு சொல்லி கவுண்டமணி அவர்களோட மாடுலேஷனில் தளபதி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரன் ட்ரெய்லரில் சொல்கிறாரு, எவ்வளோ வயசானாலும் சிங்கம் தான் அப்படிங்கிறத பார்க்கும்போது சிஎஸ்கே தலை தோனியை ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி உண்டாகுது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தளபதி அப்படிங்கிற டைட்டில் கார்டு இந்த ட்ரெய்லரில் ரொம்ப சூப்பராக இடம்பெற்றிருக்கு. எல்லா கேரக்டர்ஸுமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரெய்லர் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வந்து சொல்கிறாரு, 68 சக்ஸஸ்ஃபுல் இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸை முடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ 68 அப்படிங்கிறது தளபதி 68 அந்த ரெஃபரன்ஸை கொண்டு வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் பிரசாந்த் தான் டைலாக்ஸாக ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, பேங்காங்குக்கு ஒரு மிஷனுக்காக யாராச்சும் ஃபேமிலியோடு போவாங்களா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஒரு காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. வில்லன்கள்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டுருக்காரு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்னேகா இருக்காங்க. பக்கத்து சீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ தளபதி வந்து தனியாக பேங்காங்குக்கு ஒரு மிஷனுக்காக போயிருக்கப்ப அவங்கள டெரரிஸ்ட்டோ இல்லை வில்லன் குரூப்போ கொலை செய்ய பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. ஸோ கார் சேசிங் இந்த ஃபைட்டில் கண்டிப்பாக இருக்குது. அடுத்த ஃபைட்டு பார்த்திங்கன்னா நம்ம தளபதி வந்து வெளிநாட்டில் கோட் ஷூட் போட்டுட்டு ஒரு பெரிய பில்டிங்கில் ஒரு ஹோல் மாதிரி ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ளே போகிறாரு. உள்ளுக்குள்ளே போய் ஒரு சர்வர் ரூமில் ஏதோ சேஞ்ச் பண்ண நினைக்கிறாரு. சர்வர் ரூமில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது. அப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே மியூசியம் மாதிரி காமிக்கிறாங்க. அதில் தளபதி ஓல்டு கெட்டப்பில் கையில் பையோட ஒரு மாசான ஃபைட் சீன்ஸ் இடம்பெற்றிருக்கு. நான்காவதாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்கு. ட்ரெயினை ஃபாலோ பண்ணி ஹெலிகாப்டரில் நம்ம உள்ளுக்குள்ளே தளபதி இருக்கிற மாதிரி தெரியுது. ஹெலிகாப்டரில் ஃபாலோ பண்ணி தளபதி வந்து அந்த ட்ரெயினுக்குள்ளே போய் அந்த ட்ரெயினுக்குள்ளே ஒருவேளை டெரரிஸ்ட் இருக்கலாம் அல்லது வில்லன் குரூப்ஸ் இருக்கலாம். அந்த கும்பலாக நம்ம தளபதி அட்டாக் பண்ணி ட்ரெயினை பிளாஸ்ட் பண்ணி அதுலேருந்து எஸ்கேப் ஆகி ஹெலிகாப்டரில் எஸ்கேப் ஆகிறாரு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்டேடியம் மாதிரி காமிக்கிறாங்க, ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம். அது மேலே நம்ம தளபதி பைக்கில் ஏறிடுறாரு. ஏறி ஒரு ஃபைட் சீன் கண்டிப்பாக இருக்குது. அந்த சீனுக்கு அப்புறம் தலை தோனி வருவாரா அப்படிங்கிறது பல பேருக்கு கேள்வியாக இருக்குது. இந்த ட்ரெய்லரை ஒத்து கவனிக்கும் போது மோகன் அவர்கள் தான் வில்லன் மாதிரி தெரியுது. அவர் ஒரு டெரரிஸ்ட் குரூப்புக்கு ஹெட்டாக இருக்க மாதிரி தெரியுது. அவர் பார்த்திங்கன்னா தளபதியை பழி வாங்குகிற நோக்கத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது. அது இல்லாமல் இன்னும் ட்ரெய்லரை கொஞ்சம் ஒத்து கவனிச்சா வைபவ் அவர்களும் வில்லன் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்பார்க் பாட்டில் பார்த்திங்கன்னா தளபதியோட டிஏஜிங் லுக்கை ரொம்ப ஒரு விமர்சனங்கள் அதிகமாக வந்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்லேயுமே 15 வயசுக்குள்ளே இருக்க தளபதியை காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ அந்த லுக்கும் கொஞ்சம் விமர்சனங்கள் அதிகமாக வருது. அந்த யங் தளபதிக்கு ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் 2 இந்திய கொடி ஏந்திய கார் வருது. அந்த காருக்கு போலீஸ் பாதுகாப்போடு வராங்க. ஸோ உள்ளுக்குள்ளே இந்தியாவை சேர்ந்த ஐயர் அஃபீஷியல்ஸ் யாராச்சும் இருக்கலாம். அவங்க வந்து காந்தி சிலைக்கு மரியாதை பண்ணுற மாதிரி தெரியுது. அது யாருன்னு தெரியல. பாதி ட்ரெய்லர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயராம் வந்து சொல்கிறாரு, சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு கால்வாய் மாதிரி போகும். அதுக்குள்ளே ஏதோ ஒரு இரும்பு ட்ரம்மாட்டம் இறக்குறாங்க. சேப்பாக்கம் ஸ்டேடியம் மாதிரி காமிச்சு அதில் பாம்பு வைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம தளபதி தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது கதையாக இருக்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம விசில் போடு சாங்கில் பார்த்திங்கன்னா அஜ்மல், பிரசாந்த், பிரபுதேவா, தளபதி 4 பேரையும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா பிரபுதேவா, பிரசாந்த், தளபதி 3 பேர் மட்டும்தான் நட்பாக இருக்க மாதிரி அதிக சீன்கள் வந்திருக்கு. ஸோ அஜ்மல் வந்து வில்லனா அப்படிங்கிற சந்தேகத்தை உருவாக்குது. இந்த ட்ரெய்லரில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்மெட் போட்ட ஒரு சின்ன பையன் மாதிரி தெரியுது. பைக் ஓட்டிட்டு அவன் சில
பாம் வைக்கிறான், சில ஃபைட் சீன்ஸ்லாம் ஈடுபடுறான். ஒருவேளை கேரக்டர் வந்து யாருன்னு கண்டே பிடிக்க முடியல. ஒருவேளை அந்த கேரக்டர் வந்து நம்ம யங் தளபதியா அப்படிங்கிற கேள்வியும் உண்டாக்குது. ட்ரெய்லரை உத்து பார்க்கும்போது நம்ம தளபதி, பிரபுதேவா, பிரசாந்த் எல்லாருமே ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் இருக்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் வயசான விஜய் இருக்கப்போ அவங்க கூட ஸ்னேகா வந்து ஒரு இடத்துல கூட இடம் பெறலை. ஸோ ஸ்னேகா வந்து இந்த படத்தில் சீக்கிரமே போர்ஷனை முடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோஸில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தப்பாக எதுவும் சொன்னால் பெருசாக்க வேண்டாம். வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.